எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கவிதா. இது என்னோட ஃபேமிலி பிக்சர். என் ஹஸ்பண்ட், நான், என் பையன் 3 பேர் இதுல இருப்போம். இந்த பிக்சர்லாம் நாங்கள் ஊரில் இருக்கும்போது எடுத்தது. இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னா, இப்போ நாங்கள் ஜப்பானில் இருக்கோம். ஜப்பானுக்கு வந்து 2 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது. இந்த 2 இயர்ஸில் ஜப்பான் பற்றி நான் என்னெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கேன், எங்கள் லைஃப் இங்கே எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலை என்னோட சேனல் மூலிமா உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். என் சேனல் நேம் மை ஃபேமிலி இன் ஜப்பான். ஃபர்ஸ்ட் வீடியோவே வீட்டுக்கு வெளியில இருந்து எதுவும் காட்டாம எங்க வீட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு நான் திங்க் பண்ணேன். எங்க வீட்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிளேஸ் இருக்கு. அது என்னன்னா எங்க வீட்டு பால்கனி. எனக்கு ஏன் அந்த பிளேஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறத வாங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க. என்னோட கார்டன்ல நிறைய ரோஸ் வெரைட்டிஸ் தான் இருக்கும். பேசிக்கா எனக்கு ரோஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்துட்டு எங்க அழகா இருந்தாலும் வாங்கிடணும்னு திங்க் பண்ணுவேன். அந்த மாதிரி தான் வாங்கிட்டு வந்து கொஞ்சம் கலெக்ஷன் வந்து வச்சிருக்கேன். இது வந்து தக்காளி வந்துட்டு வீட்டில் நான் அந்த விதை கட் பண்றதுல வேஸ்ட் வரல, அந்த விதை அதை வந்து போட்டேன். அதுவே செடியாக முளைச்சிருச்சு. அதை வந்து ஆயில் கேனை வந்து வேஸ்ட் பண்ணாம அதுல வந்து பிளான் பண்ணி வச்சிருக்கேன். ஜப்பான்ல ஒரு சில வீட்டு முன்னாடி வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, சின்ன பாட்டில் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி வாட்டர் லில்லியும் கொஞ்சம் ஃபிஷ்ஷும் போட்டு வச்சிருப்பாங்க. இந்த ஃபிஷ்ஷோட நேம் ரைஸ் ஃபிஷ். அதை பார்த்து எனக்கும் கொஞ்சம் ஆசையாக இருந்தது, இந்த மாதிரி நாமளும் நம்ம வீட்டில் வைக்கணும்னு. ஸோ நானும் அது மாதிரி வந்து வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். இந்த ரைஸ் ஃபிஷ் நிறைய கலரில் கிடைக்கும். எனக்கு ஆரஞ்சு கலர் பிடிச்சிருந்தது. ஸோ நான் ஆரஞ்சு கலர் வந்து வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். இது வந்து செம்பருத்தி. ஜப்பான்ல செம்பருத்தி வந்து கலர் கலராகவும் கிடைக்கும், நம்பூர் வெரைட்டியும் ஒரு சிலது கிடைக்கும். இது வந்து நம்பூர் வெரைட்டி செம்பருத்தி தான். நான் லாஸ்ட் இயர் வாங்கினது இது கொஞ்சம் பனிக்கு தாங்கலை. இப்போ ஆனால் துளிர் விட்டு வளர்ந்துட்டு தான் இருக்கு. இது இப்போதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வாங்கி வச்சிருக்கேன். அதுலேயே இது வந்து புதினா வந்து ஜப்பானில் விதையாகவும் கிடைக்கும், செடியாகவும் கிடைக்கும். நான் வந்து விதையை வாங்கிட்டு வந்து போட்டேன். எனக்கு கொஞ்சம் நல்லாவே வந்திருக்கு. ஜப்பானில் புதினா கொஞ்சம் காஸ்ட்லி. மோஸ்ட்லி நம்ம ஊர் மாதிரி யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால அது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி. எனக்கு எங்கள் வீட்டில் வந்துட்டு இப்படி இருந்தா அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வாங்கிட்டு வந்து விதையா போட்டு வச்சேன். வந்திருக்கு. ஜப்பான்ல நான் எங்கேயும் வாழை மரம் பார்த்தது கிடையாது. நான் ஒரு ஷாப்ல வந்துட்டு எதாச்சியா இந்த வாழை மரத்தை பார்த்தேன். எனக்கு வாங்கி வளர்க்கணும்னு ஆசை. ஸோ இந்த வாழைங்கண்ணை வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். இது எப்படி வளரும்னு தெரியல, ட்ரை பண்ணி பார்க்கலான்னு வாங்கிட்டு வந்திருக்கேன். அடுத்தது இது வந்துட்டு ஜாதி மல்லியும் வந்துட்டு எல்லா டைமும் கிடைக்காது, ஒரு சில டைம் தான் வந்துட்டு ஷாப்ல கிடைக்கும். இதுவும் வாழைமரம் மாதிரி தான், ரேரா எப்பயாவது பார்த்தா கிடைச்சு வாங்குற பூ தான். இது வந்து டிராகன் ஃப்ரூட் வந்து எங்க வீட்டில் வாங்கி சாப்பிடுவோம். சரி வீட்டில் வச்சு பார்க்கலான்னு ஒரு ஆசை, அதனால வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். இது வந்து ப்ளூபெரி அதே மாதிரி தான். டிராகன் ஃப்ரூட்டும் ப்ளூபெரியும் சாப்பிடுவோம். ஸோ வந்துட்டு வீட்லேயே வச்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன் இதையும். இது வந்து கற்பூரவள்ளி ஜப்பான்ல எங்கேயுமே கிடைக்கல. என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வச்சிருக்கேன்னு சொன்னாங்க. அவங்கள்ட்ட இருந்து கொஞ்சம் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். நல்லா தான் வந்துட்டு இருக்கு. இது வந்து சாமந்தி வந்து 3 கலர்ல வச்சிருக்கேன். சாமந்தி வந்து ஜப்பான்லயே கிடைக்குது. ஸோ வந்துட்டு இந்த சம்மர் டைம்ல இது நல்லாவே வளரும். நிறைய மொக்கு வச்சிருக்கு. கத்திரிக்காய் இது விதை போட்டேன், வந்துட்டு இருக்கு, பூ வச்சிருக்கு இப்பதான். இது வந்து வேப்பங்கண்ணு. ஜப்பான்ல நான் வேப்பங்கண்ணெல்லாம் பார்த்ததே கிடையாது. ஒரு ஷாப்ல ரேரா இதுவும் கிடைச்சது. அந்த வாழைமரம் வாங்கின ஷாப்ல தான் இதுவும் எனக்கு கிடைச்சது. ஸோ வந்துட்டு இதை நான் யூஸ்ஃபுல்லாக என் பையனுக்கு வந்து இந்த மாதிரி நாட்டு மருந்தெல்லாம் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவேன். ஆனால் ஜப்பான் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு அந்த வாய்ப்பே கிடைக்கல. ஸோ இந்த டைம் வந்து எப்பயாவது வாங்கி வச்சு வளர்த்து அவனுக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே இதை வாங்கிட்டு வந்திருக்கேன்.
இப்போதான் வந்துட்டு பூ வச்சு பழம் லைட்டாக வர ஆரம்பிக்குது. இது வந்துட்டு ஜப்பானில் நான் விதையை தான் வாங்கி போட்டேன். எனக்கு இங்கே மோஸ்ட்லி விதையும் கிடைக்கும், செடியும் கிடைக்கும். நான் விதையாக ட்ரை பண்ணியிருக்கேன், ட்ரை பண்ணி வந்திருக்கு. அழகாக வைக்கிற செடியும் ஒரு சில செடி வந்து வச்சுருக்கேன். இது வந்து ஆப்பிரிக்கன் டைசி. இது வந்து 4 வெரைட்டியில் வச்சுருக்கேன், 4 கலரில் வச்சுருக்கேன். ஒய்லெட் ஒன்று இருக்குது. இது வந்து ஆரஞ்சு கலர் மாதிரி, லைட் எல்லோவோ ஆரஞ்சு கலந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஃபுல் ஆரஞ்சு. இது வந்து சென்டர் பாயிண்டில் வந்துட்டு ஒய்லெட் கலர்லேயும் சுற்றிலையும் எல்லோ ஆரஞ்சு மிக்ஸ் மாதிரி இருக்கும். இதுவும் அழகு வைக்கிற செடியில் ஒன்று தான். இது கூட அப்படிதான். இந்த பிளான்ட் வந்து ஜப்பான்ல ரொம்பவே ஃபேமஸ். இது வந்து மதர்ஸ் டேக்கு அவங்க அம்மாவுக்கு வந்து கிஃப்டா கொடுக்கக்கூடிய ஒரு செடி. இவ்வளவுதான் என்னோட பால்கனி. இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி இந்த மாதிரி எனக்கு பிடிச்ச விஷயம்லாம் இங்க இருக்கிறதுனால எனக்கு இந்த பால்கனி ரொம்ப பிடிக்கும். நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும்னா இங்க வந்து உட்காந்துருவேன். என் பையனும் இங்க வந்து உட்காருவான். அவனும் தண்ணி எல்லாம் கொஞ்சம் ஊற்றுவான். அவனுக்கும் இது வந்து கொஞ்சம் ஜாலியா இருக்கு பண்றது. ஜப்பான்ல வந்து நாங்கள் சிட்டிக்குள்ளே தான் இருக்கோம். சிட்டிக்குள்ளே மேக்ஸிமம் தனி வீடெல்லாம் கிடைக்காது. இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட் மாதிரி தான் கிடைக்கும். நாங்களும் அப்பார்ட்மெண்ட்டில் தான் குடியிருக்கோம். நாங்கள் 4th ஃப்ளோரில் வந்து இருக்கோம். எங்களுக்கு சின்ன இடம் தான் கிடச்சிது. அந்த சின்ன இடத்துல இவ்வளோ செடியெல்லாம் வந்து வச்சுருக்கேன் நான். இந்த செடியெல்லாம் வந்துட்டு நான் ஹோம்ஸுங்கிற கடையிலேருந்து வாங்கினேன். அதை தவிர்த்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சில கடைகள்லாம் சின்ன சின்ன கடைகளாக இருக்கும். அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சம் வாங்கியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.